இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டாலும் பாஜகவுக்கு சொற்ப இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பாஜக நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுகிறது. வெறும் 27 இடங்களை மட்டும் கொடுத்ததுடன் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லாத இடங்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து தங்களிடம் தள்ளிவிட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீது பாஜக இளம் நிர்வாகிகள் சிலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேட்ட தொகுதிகள் கிடைக்காததால் அவர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற பேச்சும் வலுத்துள்ளது. கட்சியில் சீனியர்களின் ஆதிக்கத்தால் அண்ணாமலை ஓரங்கட்டப்படுவதாக அவரது ஆதரவாளர்கள் கொதிப்படைந்துள்ளனர். அண்ணாமலை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக வேண்டும் எனவும் அவர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். இது எட்டப்பன்களின் காலம் என தமிழக பாஜக பொருளாளர் SR சேகரும், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரஜினி சொன்ன வாசகத்தை தமிழக பாஜக செயலர் வினோத் செல்வமும் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளனர். கடந்த லோக்சபா தேர்தலில் சென்னையில் உள்ள தீநகர், வேளச்சேரி தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக அதிக ஓட்டு பெற்றது. ஆனால் அவற்றை கூட பாஜக இம்முறை கேட்டு பெறவில்லை. தமிழிசை போட்டியிடுவதற்காக மயிலாப்பூரை மட்டும் கேட்டு பெற்று பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளை அதிமுகவுக்கு தாரை வார்த்துள்ளதாகவும் முன்னாள் இந்நாள் மத்திய அமைச்சர்கள், மாநில தலைவர்கள், எம்எல்ஏக்கள் மீது பாஜக தொண்டர்களின் ஒரு பிரிவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கி 2 நாட்கள் கடந்த நிலையில் பாஜகவில் இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகவில்லை. கட்சியின் மேலிட தலைமை ஒப்புதலுடன் விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் பெரும் பூகம்பமே வெடிக்கலாம் எனவும் அதிருப்தியில் உள்ள பாஜக தொண்டர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர்.